Hello students, welcome to our class. Today we are going to learn about how to calculate profit and loss through statement of affairs. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பயன்படுத்தி எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? What is the meaning of statement of affairs? It means the statement of financial details of the business or organization. ஒரு statement of affairs அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியும் என்னால். அதாவது ஒரு ஏடிஎம் மிஷின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இஃப் யூ விசிட்டட் ஏடிஎம் மிஷின், ஸோ இஃப் யூ கோயிங் டு வித்ட்ரா த மணி த்ரூ யூஸிங் ஒரு ஏடிஎம் கார்டு, ஸோ தென் வாட் வில் கம்? ஏடிஎம் கார்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பணத்தை எடுத்த உடனே என்ன ஆகும்? ஒரு ரிசிப்ட் வரும். ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதில் சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்கும். பணம் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க, பணம் எவ்வளோ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்கௌண்டிங் டேர்மில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் liabilities on a particular date. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இவங்க வந்து டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின் பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 5 பாருங்கள். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் இவ்வளோ எடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் வந்து க்ளோசிங் கேபிட்டல் இவ்வளவு, அண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து இந்த இதில் இவ்வளவு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்? எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ first you need to understand here this formula. What is the formula for to find out the closing capital through using the statement of affairs? Closing capital plus drawings minus additional capital minus opening capital is equal to profit or loss. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். மிஸ்டர் ஏ running a business, he going to start a business, he in putting investment that is called 5 lakh. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 லட்ச ரூபா பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மிஸ்டர் ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ திஸ் இஸ் கால்டு ஓப்பனிங் கேபிட்டல். இந்த இருக்கா ஓப்பனிங் கேபிட்டல். தென் லேட்டர் ஆஃப்டர் 6 months, ஒரு 6 மாதம் கழித்து என்ன பண்ணுறாரு? அவருடைய பர்சனல் யூஸுக்காக he going to withdraw on 40,000. அவர் பர்சனல் யூஸ்க்காக ஒரு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி பிஸ்னஸ்லேருந்து 40,000 எடுக்கிறாரு. தட் இஸ் கால்ட் drawings. இதாக இருக்கு இல்லையா? drawings. This is called drawings. And 1 year later what he did, he additionally he investing 1 lakh rupees for his business. அடிஷ்னலாக ஒரு பணத்தை திரும்ப அவர் முதலீடு பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோ? 1 lakh. தட் இஸ் கால்ட் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ நவ் திஸ் இஸ் த ஃபார்முலா. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கா? இது க்ளோசிங் கேபிட்டல்னால் என்னது, அடிஷ்னல் கேபிட்டல்னால் என்னது, ஓப்பனிங் கேபிட்டல்னால் என்னது? சாரி, நான் க்ளோசிங் கேபிட்டல்னால் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். க்ளோசிங் கேபிட்டல்னால் என்னது? கடைசியாக அந்த பிஸ்னஸ் முடியும் பொழுது ஒரு பணம் எவ்வளோ கையில் வச்சிருக்கிறாரு. 1 year. ஒரு ஃபினான்ஷியல் இயர்னால் நான் என்ன சொன்னேன்? 1 year அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு ஃபினான்ஷியல் இயர்னால் 1 year. ஸோ அப்போ இப்போ மார்ச்சில் ஆரம்பித்தார் அப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச்சில் முடியும் பொழுது ஒரு கையில் எவ்வளோ பணம் இருக்குது, கடைசியாக எவ்வளோ முதலீடு போடுறாரு, அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். சரி, நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சரை எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணும்? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நோ நீட் டு பி ஃபியர் ஆர் நோ நீட் டு பி பேனிக். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் யூ கேன் சேவ் 5 mark. உங்களுக்கு 5 mark இதில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 5 markல வரலாம், 3 markல வரலாம். ஸோ இதுதான் ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா. நல்லா கவனிங்க. என்னது? கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல், அப்புறம் ஆட் drawings during the year அப்படின்னா ஆட் பண்ணுறாங்க, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் during the year, then finally adjust closing capital and less opening capital, then profit or loss. இதுதான் ஃபார்முலா. சரி, இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 பாருங்கள். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் how much? 2 lakh. and capital at the end of the year how much? 3,50,000. additional capital introduced during the year 70,000. drawings during the year 40,000. Okay, now let's see we are going to see the solution. What is the solution here? First நம்ம என்ன செய்யணும்? ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் எழுதிட்டோமா? இந்த மாதிரி எழுதிடணும். ஃபஸ்ட்டு ஆன்சர் எப்படி எழுதுறப்போ என்ன எழுதணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2017 சொல்லி இந்த மாதிரி பாக்ஸ் எழுதி இங்கே நீங்கள் எழுதிடணும் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, தென் ஆட் drawings during the year how much? 40,000. then you can add here
3,90,000. And then finally, what is the additional capital introduced during the year? How much here? 70,000. Then you less 3,90,000 lesser than less 70,000. How much will come? 3,20,000. This is called adjusted closing capital. Then finally, what is the last point? லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இதிலேருந்து இதை லெஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கிது உங்களுக்கு? 1,20,000 கிடைக்கிது. தட் இஸ் கால்ட் ப்ராஃபிட். ஓகே, ஹியர் ஐ ஹேட் அ கொஸ்டின். ஹவு டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? எப்படி நீங்கள் ப்ராஃபிட்னு நீங்கள் சொல்ல முடியும் இங்கே அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கடைசியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 3,20,000 இருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ பணம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ கையில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 3,20,000. ஸோ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? உங்களுக்கு 1,20,000. அப்போ திஸ் இஸ் கால்டு ப்ராஃபிட். புரிஞ்சிருச்சா? ஏன் ப்ராஃபிட் நான் சொன்னேன்? கடைசியாக உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ வந்திருக்கு? 3,20,000 வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்போ எவ்வளோ போட்டிருக்கீங்க? வெறும் 2 லட்சம் தான் போட்டிருக்கீங்க. அப்போ 2 லட்சத்துலேருந்து 1,20,000 உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ராஃபிட். வித்தியாசமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ சப்போஸ் வாட் வில் ஹேப்பன், இப்போது இங்கே கையில் உங்களுக்கு 2 lakh இருக்குது. ஆனால் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 3,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? டெஃபினெட்லி தட் இஸ் லாஸ். ஸோ அப்போ இந்த சம் ஈஸி தானே? ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் நல்லா படிக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஒரு சம்க்கு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். என்ன சொல்லியிருக்காங்க? இதில் வந்து சில இது கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் இன்று கொடுத்துட்டாங்க, டிராயிங்ஸ் இது டூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுக்கலை. அப்போ அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி? இதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா இருக்குல்லையே, அதை அப்படியே நம்ம எடுத்து எழுத போகிறோம். எழுதி என்ன செய்ய போகிறோம்? நம்ம அந்த மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம் நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் நம்ம எப்பவும் போல எழுதிடுவோமா? ஸோ ஃபார்முலா அப்படி என்ன செஞ்சிடுவோம்? ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எழுதியாச்சு, 1,90,000. டிராயிங்ஸ் டூரிங் தேர் எழுதியாச்சு, அதை ஆட் பண்ணிட்டோம். தென் லெஸ் பண்ணுறீங்க இதை அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர். ஹவு மச் ஹியர்? 50,000. 2,20,000 minus 50,000 1,70,000. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா சம்மில் அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. அதனால இதை நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இந்த இடத்த நம்ம விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன கூட எழுதணும்? ஆன்சர் எழுதிடணும். லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொல்லி மைனஸ் சிம்பிள் போடணும். எப்போவுமே ப்ராஃபிட்னா நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் போடணும் அவசியம் இல்லை. ஆனால் லாஸ்னால் இந்த மாதிரி சிம்பிள் கண்டிப்பாக போடணும். போட்டு 40,000 எழுதிட்டீங்க. சரி, இப்போ எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்? எப்படி இங்கே 2,10,000 வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எப்படி அப்படின்னா, இவங்க க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, 1,17,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லாஸ்ன்னு வந்திருக்கு. லாஸ் எவ்வளவு? 40,000 வந்திருக்கு. வெறும் 40,000. ஸோ அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் பிஸ்னஸில் க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் கடைசியாக வச்சுருக்கிறது 1,70,000. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் 1,70,000னா நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆனால் இங்கே லாஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த 1,70,000லேருந்து இந்த 40,000 லெஸ் பண்ணிங்க அல்லது 40,000 லெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வருமானா? வராது. அப்போ என்ன செய்யணும்? 1,70,000 + 40,000 = 2,10,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா அங்கே லாஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இங்கே ப்ராஃபிட் 40,000 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? 1,70,000லேருந்து 40 கழிச்சா 1,30,000. உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறேன். இங்கே நம்ம லாஸ் எப்படி இங்கே இந்த ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே டோட்டல் எவ்வளோ உங்கள் கையில் இருக்குது? 1,70,000 அப்படின்னு சொல்லி கையில் இருக்குது. ஆனால் இது ப்ராஃபிட்டானு பார்த்தா இல்லை, அது லாஸ் எவ்வளவு? 40. அப்போ அந்த க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து இந்த லாஸான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, டுடே ஹோம்ஒர்க் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1, 2 and 3. உங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து என்னது? எக்ஸசைஸ் நம்பர் 1, 2 and 3. ஓகேவா? அதை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see you on next class.